கிறிஸ்துவ திருநங்கைகள் ஐக்கியம் அப்படின்னு ஒரு ஃபெலோஷிப்பை ஆரம்பித்து எறணாவூரில் இருக்கிற கோட்ரஸில் திருநங்கைகள் ஒன்று சேர்ந்து எஸ்தர் பாரதி தலைமையில் மாதம் ஒரு ஜெபம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு வருகை இந்த பாசஸ் விசுவாசிகள், எங்கள் அன்பு சகோதரிகள் திருநங்கைகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலில் ஆரம்ப ஜெபம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த திருநங்கைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கின்றீர். இத்தகைய சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களை நாடி தேடி இந்த உலகத்திற்கு நீர் வந்து ஆண்டவரே அவர்களுக்கு நல்வாழ்வு அளிக்கவும், இறையரசின் மக்களாக அவர்களை நீர் அரவணைக்கவும் நல்ல ஒரு முன்மாதிரிகளுக்கு நீ எடுத்து காட்டியிருக்கிறீர். உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். சிறப்பாக கிறிஸ்தவ திருநங்கைகளின் ஐக்கியத்திற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இதை பொறுப்பேற்று நடத்துகின்ற அன்பு சகோதரி ரெவரண்ட் எஸ்தர் பாரதி அவர்களுக்காக உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். இந்த நாளின் நிகழ்வினை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தருடைய தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடுவீராக. இந்த விழாவின் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அன்பின் கரமைகளை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எல்லா ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அடுத்த நிகழ்ச்சியாக அற்புதமான ஒரு பரதநாட்டியம் ஆட வருகிறார்கள் ராஜகுமாரி. அடுத்த நிகழ்ச்சியாக ஒரு சிறப்பு பாடல். தேவா தேவா மாறுமே, புயல் வீசும் எந்தன் வாழ்க்கையில் கீதம் பாடி அழைக்கிறேன். பாதம் நிற்க பேலன் தாருமே, என் பாதம் நிற்க பேலன் தாருமே. தேவா தேவா மாறுமே, புயல் வீசும் எந்தன் வாழ்க்கையில் கீதம் பாடி அழைக்கிறேன். பாதம் நிற்க பேலன் தாருமே, என் பாதம் நிற்க பேலன் தாருமே. போதகர்களை கௌரவப்படுத்துவதற்காக எஸ்தர் பாரதியை மேடைக்கு அழைக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் போதகர் ஐயாவையும் இந்த நேரத்தில் நாங்கள் கனப்படுத்த ஆசைப்படுகிறோம். முதலாவதாக ரெவரண்ட் பாக்கியம் செல்வா ஐயாவை நாங்கள் முன்னாடி ஸ்டேஜுக்கு நாங்கள் அழைக்கிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ரெவரண்ட் கிருபாலினி அம்மா அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். கரங்களை தட்டி நம்ம அவங்களை கனப்படுத்துவோம். சிபி டயசிஸ் உடைய நார்த் சென்னை பிஷப் டாக்டர் சாம்சன் தாசன் ஐயா அவர்களை முன்னாடி வரும்படி நாங்கள் அழைக்கிறோம். பாஸ்டர் சந்தோஷ் ஐயாவை முன்னாடி நாங்கள் அழைக்கிறோம். ஊழியக்காரங்க ஜான் ஹாரிஸ் ஐயாவையும் ஸ்டேஜுக்கு நாங்கள் அழைக்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். என்னுடைய சாட்சியை உங்கள் முன்னாடி நான் சிறிது நேரம் பகிர்ந்துக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனமார்ந்த நன்றி. எனக்கு சொந்த ஊர் வந்து காரைக்குடி பகுதியில் செட்டிநாட்டு ஏரியாவில் செல்வ செழிப்பமான குடும்பத்தில் என் தாய்க்கும் தகப்பனுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்து தவம் இருந்து ஒரே பிரசவத்தில் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. ஒரு தாய் தகப்பன் எப்படிப்பட்ட குழந்தைய இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு திருநங்கை குழந்தைன்னு தெரிஞ்சிட்டா ஏன் தான் வெறுக்கிறாங்க அப்படி என்னென்னு எங்களுக்கே அது புரியாத ஒரு புதிராக இருக்குது. நீ வீட்டில் இருந்தீங்கன்னா அக்காவுக்கு கல்யாணம் ஆகாது, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகாது,
அவமானமாக இருக்குது, வீட்டை விட்டு போயிருன்னு சொன்ன பிறகு எங்களுடைய வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தில். ஒரு பெண் இன்னும் திரும்பி பார்க்குற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி திருநங்கைகள் ரோட்டில் கைத்தட்டி காசு வாங்குற அவ்வளோ நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். பெற்றவங்க ஏற்றுக்கிட்டு எங்களை வளர்த்தா நாங்கள் ஏன் ரோட்டில் வந்து நிற்கிறோம்? ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆண் பெண் வந்து ரோட்டில் கை நீட்டுறதுக்கு வேலை கிடையாது. குடும்பத்தில் ஏற்றுக்கிறாத ஒரே காரணத்தில் எங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி ரோட்டில் வந்து கைத்தட்டி காசு வாங்குற நிலைமைக்கு ஆளாகிறோம். எங்களுக்கு அந்த பெண்ணாக மாறணும், மூக்கு குத்தணும், காது குத்தணும், புடவை கட்டணும், ஒரு ஆண் பிள்ளைக்கு வரக்கூடாத ஆசைகள் எங்களுக்கு வர்றதுனால, எங்களுடைய சுதந்திரம் பறி போகிறதுனால நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து எங்கள் திருநங்கை சமுதாயத்துக்குள்ளே சேர்ந்து எங்களுடைய ஆசைகளை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் போய் கடைசியில் சென்னைக்கு வந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே அடைக்கலமானேன். எனக்கு எங்கேயுமே தாய் தகப்பன் சொந்த பந்தங்கள்கிட்ட கிடைக்காத அன்பு அந்த சர்ச்சுக்குள்ளே கிடைச்சிது. கர்த்தரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ஆரம்பித்து ஜவுமான ஆரம்பிச்சேன்னா ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதங்களை உலக பணக்காரர் பில்கேட் ஃபவுண்டேஷனில் எனக்கு தாய் தொண்டு நிறுவனத்தில் ஒரு ஃபீல்டு ஆஃபீஸர் வேலையை ஆண்டவர் எனக்கு வாங்கி கொடுத்தார். ஒரு கௌரவமான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது, ஊழியத்துக்குள்ளே வர்றது, ஊழியத்துக்குள்ளே வந்து நிறைய சபைகளில் போய் சாட்சியங்களை பகிர்ந்துக்கிறது. இன்றைக்கி திருநங்கையில் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நான் எஸ்ஆர் பாரதியெல்லாம் ஊழியத்தில் போய் நிறைய திருநங்கைகளை பற்றி தான் இங்கே சபைகளுக்குள்ளே நாங்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஆண்டவரை ஏற்றுக்கங்க. இந்த சாட்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. எங்கள் திருவள்ளூர் மாவட்ட பகுதியில் வேலை செய்கிற, எங்கள் மக்கள் மத்தியில் வேலை செய்கிற விஜி, நல்ல கைகளை தட்டி அவங்கள வரவேற்கலாம். கவிதை. இந்த நாள் இனிய நாள், மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு திருநங்கை வந்து இன்ஸ்பெக்டராகவும் இருக்காங்க, ஒரு திருநங்கை டாக்டராக இருக்காங்க, ஒரு திருநங்கை வழக்கறிஞராக இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் திருநங்கை சமூகத்தில் ஒரு திருநங்கை வந்து பாஸ்டராக வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்ல பலத்தை கறக்கும் சிராம. இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பூமியின் குடிமகனே, வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நம் கர்த்தர் வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. அவர் தம் வசனம் நமக்கெல்லாம் தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஹல்லேலூயா. வெண்பனிகள் தூவி வந்து கண்குளிர காட்சி தந்து கண்மணியாம் இயேசுபிரான் மறந்திட்ட பொன்னாளில் நின் இல்லமெகும் பொன்மனம் கழமென்று இந்த சின்னவளும் விஜி இவள் அந்த பொன்மகனாம் கர்த்தரிடம் வேண்டுகிறேன். இயேசுபிரான் மலர்ந்திட்ட பொன்னால் இந்நாளில் இவள் உள்ளம் குவிரும் வாழ்த்துக்களை உங்கள் முகமலர தெரிவித்து நின் அகமலர வேண்டுமென்று அனைவரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களுடன் வாழ்த்துகிறோம். அடுத்து ஆராதனை ஜெபம். பாஸ்டர் எஸ்தர் பாரதியை மேடைக்கு அழைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் ஒரு பெண், திருநங்கை பெண் ஒரு போதகராக வந்திருக்காங்கன்னா அது எங்கள் இனத்துக்கே ஒரு பெருமை. இறையர் கல்லூரியில் 5 ஆண்டுகள் பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு ஊழியத்தில் அவங்க போகாத இடம் இல்லை. கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் இந்த நேரத்தில் கர்த்தர் கொஞ்ச நேரம் நம்ம பாடல் பாடி அவரை நம்ம துதிக்க போகிறோம். பாடல் தெரியாதவங்க, உங்கள் மனசில் எவ்வளோ பாரம் இருந்தாலும், எவ்வளோ வியாதி இருந்தாலும், எவ்வளோ கஷ்ட நேரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு இம்மட்டும் எனக்கு கொடுத்த சுகத்துக்காக, இம்மட்டும் என்னை நடத்தி ஜீவனோடு நடத்தினதுக்காக இந்த நேரத்தில் நான் உங்களை துதிக்கிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், நன்றின்னு சொல்லி பாருங்கள்.
உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் போக்குவார். கண்களை மூடி நம்ம கர்த்தரை ஆராதனை செய்வோம். யாவரும் கண்களை மூடி, கர்த்தர் நமக்கு தேவையானவைகளை கர்த்தர் படைத்தார். காற்றுகளை கொடுத்தார், சூரிய ஒளியை கர்த்தர் தந்தார், கடைசியாய் மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். நம்மளை உருவாக்குவதற்காக நமக்கு தேவைகள் எல்லாவற்றையும், காற்றையும் நீரையும் கர்த்தர் படைத்து இம்மட்டும் நாம் சுவாசிக்கும்படி குடிப்பதற்காக எல்லாத்தையும் கர்த்தர் செய்த தேவனை நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, எரிகோ கோட்டை ஒரு பெரிய ஒரு மதில், ஒரு பெரிய ஒரு சுவர். அங்கே ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்தார்களாம். அவைகள் எல்லாம் இடிக்கப்பட்டு நொறுங்கி போய் விழுந்தது. அவ்வளோ பெரிய மதில் இடிந்து நொறுங்குமானால் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மனிதனாய் கர்த்தர் படைத்ததும் இயேசுவை துதிக்கும்படியா. நறுமை ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு உமக்காக அவர் குழந்தையை போல தலையில குட்டினார்கள். அவர் முகத்திலே காரி துப்பினார்கள். யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக கர்த்தர் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். உன் வியாதியை போக்குவதற்காய் அந்த சிலுவையிலே கர்த்தர் சுமந்தார். நம் பாவங்களை போக்குவதற்காய் அந்த சிலுவையின் ஆணிகளிலும் சவுக்கடிகளிலும் கர்த்தர் தொங்கினார். எப்பேற்பட்ட அன்பு அது, எப்பேற்பட்ட அன்பு அது. உங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். பிரச்சனைகள் வெள்ளம் போல வரும், இயேசுவேன்னு கூப்பிட்டு பார்ப்பீங்கன்னா பனி போல உருகி ஓடிடும். கர்த்தர் உனக்காக இருக்கிறவா, உனக்காக யுத்தம் செய்கிறவா. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவோமா? அன்பு கூறுவோமா? இந்த பாடல் தெரிந்தவங்க பாடுங்க, கர்த்தர் உங்களை சுகமாக்குவா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சொல்லலாமா? ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தோடு மட்டும் காத்து வைத்திருக்கிறதே. அநேக பாடுகள், சுகர், தாய்வலி, மூட்டு பிரச்சனை, கடன் தொல்லைகள், நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி நீங்க கவலையோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2018 ஆண்டிலே உன் மன விருப்பம், உன் மன ஆசை என்னெல்லாம் இருக்கோ கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு கரத்தை நாம் தட்டி நம்ம ஆராதிப்போம். அவரை நாம் கரங்களை தட்டி நாம் ஆராதிப்போமா? கர்த்தர் உனக்கு பாதுகாத்திருக்கிறார் இல்லவா? கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார் அல்லவா? அநேக பேருக்கு சொந்தம் இல்லை, அநேக பேருக்கு தாய் தகப்பன் இல்லை. திருநங்கையாக்கிய எங்களுக்கும் அம்மா அப்பா யாரும் இல்லை, யாரும் எங்களை சேர்த்துக்கொள்ளலை. உனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தராக இயேசு உன் தாய் தகப்பன் கைவிட்டாலும் சேர்த்துக்கொள்ளுற தேவன். உன் வயசான நாட்களில் உன் அண்ணன் தம்பி உனக்கு துணையாய் வருவதில்லை, உன் சொந்த பந்தமோ உன் பிள்ளைகளும் உனக்கு துணையாய் வருவதில்லை. ஆனால் கர்த்தர் உன் கூட வருகிற தேவன். ஹல்லேலூயா.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் உயிர் வாழ்வேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. என் அன்பு சகோதரனே, உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாதீங்க. கர்த்தர் உனக்கு இருக்கிறார். ஆபத்து நேரமா, ஆபத்து வேலையா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுப்பா. கர்த்தர் உன் அருகிலே வருகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல. ஆமென். இது ஏதோ நான் வந்தேன் இல்லை, கர்த்தர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுறது, நான் உட்கார்றதும் எழுந்திருப்பதும் நடப்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாராமா. உங்களை அழைத்து வந்தது, உங்களை கூப்பிட்டு வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் மீது கர்த்தர் அன்பு வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம சற்று பொறுமையாக அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். செய்தி கொடுக்கும்படியாக நம்ம மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் பாஸ்டர் கிருபா அம்மா அவர்களை நான் மேடைக்காக அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம அவங்களை வரவேற்போம். திருமறையிலிருந்து இந்த வாக்கியத்தை நாம் காண முற்படும் பொழுதும் ஆண்டவர் மறுபடியுமாக நம்மோடு இடைப்படுகின்றார். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமாக நம்மை அலக்களிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தனிமை தான். வாழ்விலே சோர்வு, தனிமை. எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் உலகத்தில் தனியாக இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு நினைவு, இது நம்மளை அப்பப்போ அலக்கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதனை எப்படி ஆண்டவர் அறிந்திருக்கின்றார், உணர்ந்திருக்கின்றார் என்ற கேள்விக்கு பதில் தான் கிறிஸ்மஸ். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்ன உடனே நினைக்கக்கூடிய காரியங்கள், ஒரு மாதத்திற்கு முன்பாகவே எங்கெங்கெல்லாம் கடை இருக்குதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்டார் தொங்கும், கண்டிப்பாக டெக்கரேஷன் இருக்கும், கண்டிப்பாக லைட்ஸ் இருக்கும், எங்கேயாவது கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். இது இல்லாத இடம் எதுவுமே இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு என்பது நடக்கும் பொழுது அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது உண்மையிலேயே இரவு வேளை. கண்டிப்பாக அந்த இடம் பயங்கர இருட்டாக இருந்திருக்கும். நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த பகுதியின் அடிப்படையிலே நாம் பார்த்தோன்னா, குழந்தை பிறந்த உடனே எங்கே கொண்டு போய் வைக்கன்னு தெரியாமல், இடம் இல்லாததுனால மாட்டு தொழுவத்திற்குள்ளாக சென்று முன்னணையிலே வைக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஸோ யாருமே இல்லாத ஒரு நிலை. யோசேப்பும் மரியாளும் மட்டும் பிறந்த குழந்தையை வைத்து தத்தளித்து கொண்டிருக்கின்ற வேளையை நாம் காண்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனதிற்குள்ள பயம், வாழ்வில் ஒரு பதட்டம், எங்கே போய் நிற்க அப்படின்னு தெரியாமல் கலங்கக்கூடிய ஒரு நிலை, இதுதான் மிகவும் ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த இடமே நற்செய்தியின் இடமாக மாறுகின்றது. அந்த இடமே நம்பிக்கையின் இடமாக மாறுகின்றது. அந்த இடமே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கின்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக மாறுகின்றது. இதே மாதிரி
குத்திருட்டு நள்ளிரவில் உட்கார்ந்திருக்கின்ற இன்னொரு கூட்டத்தை நாம் காண்கின்றோம். அவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு யாரும் இல்லை. அவர்கள் ஆடுகளை குறித்து கவலைப்படுகின்றவர்கள். அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆடை கொல்றதுக்கு ஏதாவது வந்தால் நம்ம அதை அடித்து விரட்டணும். கொல்றதுக்கு வர்றது அவங்களே பாதிச்சதுன்னா யார் கூட நிற்பாங்க தெரியாது. ஸோ இந்த பயம் அச்சுறுத்தல் நடுவில் நிற்கின்ற மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கின்றார். அவர் அவர்கள்கிட்ட தான் முதலாவது நற்செய்தியை சென்று சொல்லும்படியாக தேவதூதர்களை அனுப்புகின்றார். அந்த இடத்துல நடக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா, திடீர்னு அந்த குத்திருட்டு மிகவும் பிரகாசமான ஒளியினாலே நிரம்பி நிற்கின்றது. அந்த இடத்திலே அவர்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, பயப்படுறாங்க. கடவுளுடைய தூதன் அவர்களுக்கு சொல்லுகின்ற முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள். அன்பார்ந்தோரே, ஆண்டவருடைய ஒளி நம்முடைய வாழ்வை தொடும் பொழுது அது ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசிக்க முடியாது. பயமும் கலக்கமும் கூட வரலாம். ஆனால் கடவுள் அந்த ஒளியின் மூலமாக, அந்த பிரகாசத்தின் மூலமாக அவர்களை ஒரு நம்பிக்கை நற்செய்தியாக மாற்றுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே போய் அங்கே மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையும் பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? அந்த நேரத்திலேயே ஊருக்குள்ளே போய் எல்லாரையும் தட்டி எழுப்பி அந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க அந்த நேரத்தில் ஊருக்குள்ளே போக முடியாது. அவங்க வேலை வேறு. அவங்க ஆடுகளை மேய்க்கணும். மேய்க்கலைன்னா அவர்களை கண்டிப்பாக வேலையிலிருந்து விலக்கி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ஒருவேளை ஃபஸ்ட்டு மிஷனரிஸாக இந்த உலகத்திற்குள்ளே சென்றவர்கள் இந்த மேய்ப்பர்கள் தான். அதனால் நான் இப்படி இருக்கின்றேன், எனக்கு பாதுகாப்பில்லை, என்னுடைய வாழ்விலே போராட்டங்கள், என்னை கர்ச்சிக்கிற மக்கள், சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் என்னை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடவுள் என்னை தேர்ந்தெடுக்கின்றார். அன்பார்ந்தோரே, இவ்வேளையிலே உங்களுடைய வாழ்விலே கர்ச்சிக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், பயங்கள் இருக்கலாம், நடுக்கங்கள் இருக்கலாம், என்னையும் பீறி போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம், என்னை சுற்றி இருள் மட்டும் இருக்குதுன்ற நினைப்பு இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய ஒளி கண்டிப்பாக நம்முடைய வாழ்வை தொடுகின்றது. அது நம்மை தொடுவது மட்டுமல்ல, அதை நம்மை நற்செய்தியாளர்களாக மாற்றுகின்றது, அனுப்புகின்றது, நம்மை இயக்குகின்றது என்ற உறுதி நமக்கு அருளப்படுகின்றது. உங்கள் இருளை கண்டு பயப்படாதிருங்கள். கடவுளுடைய மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய நன்மையின் வல்லமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அடுத்து நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய நாமம் மகிமை அடைந்தது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த மாதத்தில் கிறிஸ்மஸ் நாளில் எப்படியாவது நான் அந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் வைக்கப்பட்டு நிற்கக்கூடாது சுவாமி. ஏன்னா சில இடங்களில் நம்ம கேட்டு பார்த்தோம், அவங்க நெக்ஸ்ட் இயர் நாங்கள் தர்றோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆண்டில் எப்படி நான் கொடுக்கணும்ப்பா, எங்கள் மக்களுக்கு நானே பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கதவுகளை தட்டினேன். இன்றைக்கி நமக்கு செய்தி கொடுத்த அம்மா தான். அவங்க சபையின் மெம்பர்ஸ்கிட்ட, கமிட்டி மக்கள்கிட்ட பேசி கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு என்னை வரவழைச்சு உடனே அவங்க எல்லாத்தையும் அரிசியும் புடவையும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி பொறுப்பெடுத்தாங்க. கரங்களை தட்டிடுவோம் உங்களுக்காக. சபை செக்ரட்டரியேட், ட்ரெஷரர் மற்றும் வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் விசேஷமாக உங்களுக்கு நான் நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இதையும் தாண்டி நான் நோட்டீஸ் வைக்கிறதுக்காக போகும் பொழுது அடுத்ததாக எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போது நாங்கள் எதையாவது உங்களுக்கு நாங்கள் பண்ணணும்னு சொல்லி பாஸ்டர் சந்தோஷ் அவங்க கரங்களை நீட்டினாங்க. நான் அதை எதிர்பார்க்கல, ஆனால் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இந்த வேலையில் இங்கே வந்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு கூட 2 அம்மாவை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் திருநங்கைகளுக்காக எர்ணாவூர் கோட்ரஸில் கடைசி சனிக்கிழமை நாங்கள் செபிக்கிறோம். இப்போ பெண்களும் கூட சேர்ந்து எங்களுடன் செபிக்க வந்துட்டுருக்காங்க. இடம் போதலை, அதனால் வெளி இடத்த நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஒத்தாசை பண்ணுற 2 சகோதரிங்க அம்மா, மேரிமாவும் லக்ஷ்மி அம்மாவும், அவங்க மாதம் எங்களுக்காக நாங்கள் அங்கே சமைப்போம். அங்கே வரவங்களுக்காக காய்கறி எங்களுக்கு வாங்கி கொடுக்கறது இல்லாமல் இந்த ஊழியத்துக்காக, இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண 2 தாயை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பணம்
தடை இல்லைங்கிறதை கர்த்தர் நிரூபித்தார். நான் முயற்சி எடுத்த உடனே, ஆண்டவரே என் கையில் நான் என்ன பண்ணட்டும் சுவாமி, எவ்வளோ பட்ஜெட் ஆகும், வெறும் சாரி அரிசி மட்டும் கொடுக்கக்கூடாது, போன வருஷம் மசாலா ஜாமும் நாங்கள் கொடுத்தோம், இந்த வருஷம் அதே மாதிரி நான் கொடுக்கணும் சுவாமி, நீங்கள் எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணேன். என் மக்களுக்கு எப்படியா கொடுக்கணும், வயசானவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றினார். இன்னைக்கு கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தேவனை என்ன கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் கேமராமேனுக்காக, ஆடியோ இருக்கிற சகோதரருக்காக, மியூசிஷியன்ஸ்க்காக, இதை ஒருங்கிணைச்சு கொடுத்த பாஸ்டர் ஜான் ஹாரிசனுக்காக என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கூட இருந்து ஊழியம் செய்கிற பிள்ளைங்க அவங்க பார்த்தாங்க, அம்மா கர்த்தர் நிச்சயமாக நடத்துவாருமா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாருன்னு சொன்னாங்க. நிச்சயமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த என் கூட இருந்து ஊழியம் செய்கிற பிள்ளைங்க அவங்க பார்த்தாங்க, அம்மா கர்த்தர் நிச்சயமாக நடத்துவாருமா, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாருன்னு சொன்னாங்க. நிச்சயமாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த கிறிஸ்தவ திருநங்கை ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைங்க இதற்காக செபித்தாங்க. பெண்களும் ஆண்களும் எல்லாரும் செபித்தாங்க. எல்லாருக்காகவும் நான் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவு ஜபத்துக்கு வரப்போறோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த மேன்மையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நிகழ்வினை ஆண்டவர் எங்களுக்கு மகிமையாக மாற்றிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இத்தனை தாளந்துகள், இத்தனை திறமைகள், இத்தனை கிருபைகளை பெற்றிருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த தேசத்தில் உம்முடைய திருப்பணியிலும் பிரகாசிக்க ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டி இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறீர். இவைகள் வெறும் ஆரம்பமே. இன்னும் பல விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த அருமையான திருச்சபை மக்கள் செய்ய போகிற இந்த உதவிகள் இவர்களுக்கு அன்பின் அடையாளங்கள். இதோ திருச்சபை இப்பொழுது கதவுகளை திறந்து கொண்டு இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முற்பட்டிருக்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து எல்லா திருச்சபைகளும் தங்கள் கதவுகளை திறக்க தேவ நாமம் மகிமைப்பட ஆண்டவர் ஒத்தாசை செய்யும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நம்முடைய கிருபை சமாதானம் இருக்கட்டும். இதிலே பங்கெடுத்த நேரடியாக மறைமுகமாக முன்பு பின்பு பக்கத்தில் எந்த விதத்தில் உதவியாக இருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,